மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகிரி. தாவேக தலைவர் விஜய் பதவியேற்று சரியாக 1 மாத காலம் முடிவடைந்திருக்கிறது. இந்த 30 நாளில் தாவேக ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி மக்கள்கிட்ட எப்படியான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது, அப்படி எப்படியான ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை திருப்பி பார்த்தீங்கன்னா, சினிமாக்கார் இல்லையா, அதனால ஃப்ளாஷ்பேக்கை திருப்பி பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி அவர் பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக மே 10ஆம் தேதி பதவியேற்றார். பதவியேற்ற நாளில் 3 கையெழுத்துகள் போட்டார். முதல் கையெழுத்து வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதாவது பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கையெழுத்து போட்டார். அப்புறம் இலவச மின்சாரம் 200 யூனிட்டுகள் இலவச மின்சாரம் அப்படின்றத கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் போதையில்லா தமிழ்நாடை உருவாக்குவதற்காக தனி பிரிவு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி 3 கையெழுத்துகள் போட்டார். அதில் அந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் தொடங்கப்பட்டது. இது ஏற்கனவே தொடங்குவதாக சொல்லப்பட்டு தள்ளி தள்ளி போடப்பட்டு கடைசியில் அது நேற்று முன்தினம்தான் சென்னையில் அது தொடங்கி வைத்தார். அதற்கு ஒரு காவல் அதிகாரியை நியமித்திருக்கிறார். அவர்கள் தனியாக யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் அதுக்காக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதன் மூலமாக என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு இனிமே தான் தெரிய வரும். ஆனால் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்த உடனே, ஏற்கனவே அது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், அது அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே கொண்டு வருது. அம்மா பேட்ரோல்னு அதுக்கப்புறம் பிங்க் பேட்ரோலை மாறிச்சு. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை ஸ்டிக்கர் மட்டும் மாறி இருக்கு. ப்ளஸ் இப்போ என்ன புதிய மாற்றம்னா, அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாறி இருக்கு. முன்னாடிதான் வெறுமனே காவலர்களோடு சேர்ந்து பெண்கள் இருப்பாங்க. இப்போ அந்த பெண்களுக்கு சிறப்பு தனியாக பிரிவை உருவாக்கி அவர்களுக்கு புதிய கலர்ல உடை போட்டு பின்னாடி சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி போட்டு அவர்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுகள் மற்றும் பொதுமக்கள் கூடுகிற இடம் மாலை நேரங்களில் அப்படின்லாம் பரபரப்பாக அவங்க ரோந்து போவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அது போறாங்கன்னு சொல்லி பின்னாடியே ஒரு கேமராமேனும் பின்னாடியே போறாங்க. இது என்ன தெரியுதுன்னா, ரீல்ஸ் ஆட்சி தொடர்கிறது அப்படின்னு தெரியுது. இந்த ரீல்ஸ் ஆட்சினால அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்களாம், இல்லை குற்றங்கள் நடக்காத அளவுக்கு அவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களாம். இப்படி செய்வதனால குறைஞ்சிருமா அப்படின்னா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இவர் வந்து ஆட்சிக்கு உட்கார்ந்த பிறகு சமூக விரோதிகளுக்கு குளிர் விட்டு போச்சு. குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க யாரும் பயம் இல்லாமல் போயிட்டாங்க. காவல்துறை வேடிக்கை பார்த்தது, கைகள் கட்டப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. இப்போது அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இப்போ இந்த 30 நாள்ல வந்து இவர் வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை என்னென்னலாம் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேஜரான வாக்குறுதி அப்படின்னு நான் நிறைய சொன்னார். ஆனால் ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நான் வந்து இங்கே கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதிகள் வந்து மகளிருக்கு 2500 ரூபா சொன்னார். ஆனால் அது வந்த உடனே நாலாம் முதல் கையெழுத்து அதுதான் போடுவார்னு நினச்சேன். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லும்போது, நான் மகளிருக்கு நான் 1000 ரூபாய் கொடுப்பேன், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னார். ஆனால் அது 18 மாதங்களுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்த உடனே அவர் முதல் கையெழுத்து என்ன போட்டார்னா, ரேஷன் கார்டுக்கு 4000 ரூபாய். அப்போ வந்து வைரஸ் காலகட்டம், 2வது அலை இருந்த டைம், அதனால ரேஷன் கார்டுக்கு 4000 ரூபான்னு சொல்லியிருந்தாரு. அது வந்த உடனே அதுதான் கொடுத்தாரு. இப்போ இந்த 1000 ரூபாய் இப்போ மக்களுக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆகுமாலாம் தெரியல. இவர் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. இப்போ வரைக்கும் அது திட்டம் இருக்கா, வருமா, வராதா எதுவும் தெரியாது. ஆனால் ஸ்டாலின் கொடுத்த அந்த 1000 ரூபாய் தான். அதுவும் எதிர்கட்சிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு ஒரு வழி இல்லாம டக்குன்னு அதை வந்து கொடுப்பதற்கு ஒத்துக்கிட்டு அதை மே மாச தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இடையிலேயே தப்பிக்கணும், நம்ம தப்பிச்சிடணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, கஜானா காலி, முந்தைய திமுக அரசாங்கம் தொடச்சி வழிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு அறிவிக்கிறார். அறிவிச்ச அடுத்த சில மணி துளிகள்லயே, மணி நேரங்கள் கூட அடுத்த சில மணி துளிகள்லயே அறிவிப்பு ஒன்று வெளியாகுது தலைமைச் செயலகத்திலிருந்து. அரசு ஊழியர், ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படும். ஆக்சுவலா 58% ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் 2% கூடுதலாக சேர்த்து வழங்குவதனால் 60% அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும். அப்ப இந்த 2%க்கு நிதி எங்கிருந்து வந்துச்சு? கஜானா காலின்ட்டீங்க, காலின்னு சொல்லி முடிச்சு அடுத்த சில மணி துளிகள்ல வந்து இதற்கு ஒரு உத்தரவை போடுகிறார் என்று சொன்னால், கஜானால காசு இருக்கு, கொடுப்பதற்கு மனசு இல்லை. பெண்களுக்கு மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சா கூட விஜய் அவர்களால் கொடுக்க முடியும். அரசு கஜானா காசு இருக்கு. ஏன்னா டாஸ்மாக் மூலமாக கடந்த ஆட்சியினுடைய முடிவடைந்த கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில 48,000 கோடி வருவாய் வந்ததாக கணக்கு காட்டப்பட்டுச்சு.
இது ஒரு துறையில மட்டும். இது மாதிரி பல துறைகள் இருக்கு. நகராட்சி நிர்வாகம் இருக்கு, வரி வசூல் பண்றவங்க இருக்காங்க. இங்க ஏராளமான வருவாய் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. வருவாய் பெருக்குவதற்கான திட்டங்களை முதல்ல செயல் வடிவம் கொடுத்துட்டு தான் இந்த உத்தரவுகளை கொடுக்கணும், இந்த வாக்குறுதிகளை கொடுக்கணும். ஆனா வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டுருக்காரு. 2500 தரேன்னு சொன்னார், தரலையா? அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு பட்டதாரிகளாக 29 வயசு வரை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 4000 தரேன்னாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. வாயிலே வெறும் வாயிலே வடை சொல்றது. நான் என்ன வெறும் வாயிலே வடை சொல்றது திமுகவா இருக்கிறேன்? திமுக சொன்னதை செய்து விட்டார்கள். கூடுமான வரைக்கும் அவர் சொன்னதை பல விஷயங்களை செய்து விட்டு தான் போயிருக்கிறாங்க. அவங்க போட்ட பல திட்டங்கள் தான் இன்னைக்கு நீங்க செயல்படுத்திட்டு இருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் இவர் சொன்னதெல்லாம் வெறும் வாயிலே வடை சொல்றது. இவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை இவருக்கே திரும்புது. கண்ணாடியை பார்த்து பேசியிருப்பாரு போல இருக்கு. வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான். இந்த கண்ணாடி பொம்மை என்ன விலை சார்? அது கண்ணாடி சார். ஓ, நம்ம மூஞ்சி தான் அப்படி இருக்கான்றாருல, அந்த மாதிரி இவருக்கே சொல்லிக்கிறார். ஏன்னா வந்து நான் வாயில வடை சுடுவேனா அப்படின்னா இவர் வாயிலே வடை சுட்டுருக்காரு. தரேன் எந்த அறிவிப்பும் இல்லை. பெண்களுக்கான 2500 1000 தான் வருது. அது ஸ்டாலின் கொடுத்த 1000 தான். இப்போ 1000 வரும்போது ஸ்டாலின் தான் மனசுக்கு வந்து நிற்பார் மக்கள் மனசுல. இது அவருக்கு தெரியல. இதுக்கு இடையில அடுத்ததாக 6 சிலிண்டர் சொன்னார். அதாவது பெண்களுக்கு அவங்க குடும்ப சுமையை குறைப்பதற்காக மகளிருக்கு எரிவாயு உருளைகள் 6 வருஷத்துக்கு 6 2 மாசத்துக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பதவிக்கு வந்த பிறகு அதுக்கான மூச்சே இல்லை. அது நடைமுறையில வருமா வராதான்னு தெரியல. இது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஃபெயிலியர். அடுத்ததாக அவர் வந்து விவசாயிகளுக்கு வந்து 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் கடன் தள்ளுபடின்னு சொன்னார். முழுமையாக தள்ளுபடின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அப்பவே சொன்னாங்க அது பூரா பொய் சொல்றாரு, வேலைக்கு ஆகாதுன்னு. ஏன்னா நம்ம வரவா போறோம், ஆட்சிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அள்ளி விட்ட விஷயம். வந்துட்டார் ஆட்சிக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா விவசாயிகளை திருப்திப்படுத்தணும். உடனே விவசாயிகள்லாம் கடனை தள்ளுபடி பண்ணுங்க அங்கங்கே கோரிக்கை விட ஆரம்பிச்சாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அறிவித்தார் 50,000 ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் 50,000 ரூபாய் கீழே கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தள்ளுபடின்னு 14 லட்சம் விவசாயிகள் பலனடைவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி காலத்துல கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடிக்கு மேலேயே 18,000 கோடிக்கு மேலேயே தள்ளுபடி பண்ணார். ஸ்டாலின் அவர்கள் 12,000 கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணார். இவர் வந்து சில 100 கோடிகள் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாரும் லட்சக்கணக்கில் வச்சிருக்காங்க. 1 லட்ச ரூபா நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா 5,000 ரூபா தள்ளுபடி ஆகும். 95,000 ரூபா நீங்க கட்டணும். அந்த 5,000 எதுக்கு நானே சேர்த்து கட்டிட்டு போறேன்னு விவசாயிகள் வந்து கொண்டாளிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இவருக்கு பெரிய பேக் ஃபயர், பின்னடைவாயிடுச்சு. இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து திமுக மீது மிகப்பெரிய பழியை சுமத்தியது விளாத்திக்குளம் அந்த மாணவி மரணம். அது வந்து அவங்க இயற்கை விவாதிக்கு வெளியில போகும்போது அவங்கள வந்து யாரோ அதை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி போட்டுட்டாங்கன்னு பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. திமுக அரசாங்கம் வந்து கொடுமையான அரசாங்கம். நான் ஏன் ஆட்சி வந்தால் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொடக்கு போட்டு சொன்னார். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னு. இப்போ அந்த ஆட்சியில் சம்பந்தப்பட்ட ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வழக்கு நடந்தது. 90 நாளில் அந்த ஆளுக்கு தீர்ப்பை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை கொடுத்து அது மாதிரி வந்து கடுமையான குற்றங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. 90 நாளில் விரைவாக விசாரித்து தீர்ப்பே வந்துருச்சு. இப்போ இவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு வந்து 2 நாளில் சூலூரில் ஒரு 10 வயது பெண் சிறுமி காணாமல் போகிறாள். பக்கத்து வீட்டு ஆளே வந்து கூட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்தா, இனிப்பு வாங்கி கொடுத்தான்னு கூட்டு போய் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கி கொலை பண்ணி போட்டுட்டான். இப்போ அவனையும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மரணம் தொடர்பாக வாயை திறக்காத விஜய் அவர்கள் முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை. ஏன் வாய் திறக்கலன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. நிர்வாகம் சீர்கெட்டு போச்சு. அது இல்லாமல் இவர் 10ஆம் தேதி பதவியேற்ற நாள்லேருந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த 30 நாளில் கிட்டத்தட்ட கணக்குல நிறைய கணக்கு வரும். இருந்தாலும் பொது வழியில் வந்தது, ஊடகங்களில் வந்தது வரைக்கும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 45 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சாதாரணமாக அவங்க செத்து போல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் பலாத்காரத்தினால செத்து போயிருக்காங்க. கொடுமையான மோசமான விளைவுகளால் அவங்க செத்து போயிருக்காங்க. இதற்கு வாய் திறக்கவே இல்லை இதுவரைக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இது மட்டும் இல்லாமல் 6 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு 65 வயசு 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த குழந்தைய சீண்டலுக்குள்ளாக்கி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. சென்னையில் வாக்கிங் போன மூதாட்டி 60 வயது மூதாட்டிய 3 பேர் 4 பேர் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தல் ஆக்கி அந்த அம்மா ரத்தப்போக்கோட அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க சிகிச்சையில் இருக்காங்க. சேலம் கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் பிரச்சனை. இது வந்து
தமிழ்நாட்டில் விஜய் வந்த பிறகு தொடர்கதையாக நடக்கிற நிகழ்வுகள் நான் சொல்றது எல்லாமே. இது அத்தனைக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சதுக்கு நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர்கிட்ட ஆட்சி நிர்வாகம் மாட்டிக்கிட்டது மட்டும்தான், வேற எந்த விஷயம் இல்லை. வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பழி போட்டு ஏன் ஏமலே பழி போடுறீங்கன்னு கேட்குற கேடுகட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை இவர் வெளிப்படையாக திருச்சி கூட்டத்தில் பேசுறாரு. நன்றி அறிப்புன்னு போயிட்டு அங்கேயும் எதிர்கட்சியா இருக்கிற திமுக ஆட்சியினுடைய விஷயத்தை, அவங்க ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் விஜய் எப்படி தேர்ந்தெடுத்ததா விஜய் நினைக்கிறாரு. மாற்றம் கேட்டாங்க, நான் மாற்றத்துக்கான ஆள், நான் தூய சக்தி தானே வந்திருக்காரு. அப்ப மீண்டும் அதே விஷயத்த பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ என்ன அடிப்படையில நீங்க இப்போ ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள வந்திருக்கீங்க? அப்படி கேள்வி வரும் இல்லையா? இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இதற்கு அவரால் விடை கண்டுபிடிக்கவே முடியல. இதுவரை பதவியேற்ற 30 நாள்ல ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்க தைரியமோ துப்போ ஆண்மையோ இல்லாதவர் தான் மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய். ஆனால் இந்த ஊடகத்தை வச்சுக்கிட்டு பொய் பரப்புறது, இன்ஸ்டாவை வச்சுக்கிட்டு பொய் பரப்புறது, என் தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷை வச்சுக்கிட்டு ட்ரோன் விட்டு காட்சிகள் எடுக்கிறது, அமைச்சர்கள் எல்லாரும் ஆய்வுக்கு போறது, எங்க போறது தெரியுமா? சரக்கு கடைக்கு போறது. இந்த சரக்கு என்ன விலை? துணை சபாநாயகர் உட்பட சொல்றேன். இப்படி இதுதான் அவங்க கவனத்தில் இருக்க தவிர நிர்வாகம் எப்படி நடத்தணும்னு தெரியல. கல்குவாரிகளை சோதனை பண்ண போறேன்னு பிரபு அமைச்சர் போறாரு, ட்ரோன் எடுத்துட்டு போறாரு. அவர் எப்படி போறாரோ சினிமா பாட்டு ஒலிக்குது, அவர் பின்னாடியே போறாரு. அவர் சகப்போல கார்ல சுத்திட்டு இருக்காரு. இப்ப நம்மளாம் சொன்ன பிறகு நாம் உட்பட அதை சுட்டி காட்டிய பிறகு அந்த சிகப்பு விளக்கு நீக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. அப்போ ஆட்சி அதிகாரத்துல பொடோடப அலங்காரத்தையும் ரீல்ஸ்லயும் மூழ்கி இருக்கிறாங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கிற கீர்த்தனா ரீல்ஸ் போட்டு வாங்க நிதி எல்லாம் கொண்டாங்க, தொழில் முதலீடு தொடங்க ரீல்ஸ் போட்டா விளங்கிருமா? அது மட்டுமே போதுமா? இன்னைக்கு தென்கொரியா போயிருக்காங்க. அவர்கள் சட்ட முறைப்படி அல்லது அரசு முறை பயணமாக போயிருந்தால் ஏன் பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்லிட்டு போகல? ஏன் அவங்க அறிக்கை கொடுக்கல? நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லலை? புகைப்படங்கள் வருது அவங்க தென்கொரியா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளவு மோசமான நிர்வாகத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேச மறந்துட்டோம். என்ன அப்படின்னு சொன்னா, மின்வெட்டு. அது பதவியேற்ற நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏராளமான இடங்கள்ல மின்வெட்டு. பொதுமக்கள் பொறுமை இழந்து போய் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜயனுடைய பெரம்பூர் தொகுதியிலும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கு, கழிவுநீர் பிரச்சனை இருக்கு, குப்பை எடுக்கிறதுல பிரச்சனை இருக்கு, முறையான அங்கே சுகாதார சிக்கல் இருக்கு, குறிப்பாக மின்வெட்டு இருக்கு. நினைச்ச நேரம் கரண்ட் போகுது, நினைச்ச நேரம் கரண்ட் வருது. கண்ட நேரத்தில் கரண்ட்டை பிடிங்கிறதான் இரவு முழுக்க தூங்க முடியலன்னு ரோட்ல போராட்டம் நடத்துறாங்க. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஈசிஆர் சரவணன் சொல்லக்கூடிய சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ. அவருடைய அந்த இடத்துல தொடர்கதையாக மின்வெட்டு இருக்குன்னு ரோடை மறிக்கிறாங்க. ஈசிஆர் சாலை என்பது மிக முக்கியமான சாலை, பல மாவட்டங்களை இணைக்கிற சாலை. அந்த சாலையில இருட்டுல மக்கள் எல்லாம் ரோட்ல உட்காடுறாங்க, போக்குவரத்து பாதிக்கப்படுது. தொடர்கதையாக இருந்து கொண்டு மின்வெட்டுக்கு காரணம் சொல்லவே முடியல. கடந்த ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி சொன்னாரு, அணில் கடிச்சிருச்சுங்க, அதனால மின்வெட்டு பிரச்சனை வருதுன்னு சொன்னாரு. இப்போது எது கடிச்சுது? இப்ப ஃபீஸை பிடிங்கிட்டாங்க. ஆவடியில 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க ஃபீஸ் பிடிங்கிட்டாங்க. ஆவடியில ஃபீஸ் பிடுங்கினா மதுரையில் எப்படிங்க கரண்ட் போகும்? திருச்சியில் எப்படிங்க கரண்ட் போகும்? ஆவடியில பிடுங்கின கரண்ட் எப்படிங்க சோழிங்கநல்லூர் போகும்? அடிப்படையில பொய் சொல்லணும்னா பொருந்த சொல்லணும். இந்த சிடிஆர் நிர்மல்குமார்னு மின்சாரத்துறை அமைச்சர் வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்காரு தவிர உண்மையே பேச மாட்டேங்கிறார். இதை தாண்டி இதை எப்படி மடமாத்துறதுன்னு யோசிச்சு ஆர்டிஸ்ட் திருடு போயிடுச்சுட்டாங்க. இபியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் திருடு போயிடுச்சு. குற்றவாளிகள் நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க போன வாட்டி. அதை தப்பிப்பதற்காக ஆர்டிஸ்கை திருடிட்டாங்க. நாங்கள் இப்போ அந்த ஆர்டிஸ்ட்கள் மீட்கப்பட்டுருச்சு. ஆர்டிஸ்கை சோதனை பண்ணி பார்த்தா அதில் எந்த முக்கிய தரவுகளும் இல்லைன்றாங்க. அப்போ எதை மடை மாற்றுவதற்காக ஆர்டிஸ்ட் திருட்டு என்ற ஒரு பழியை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் சொன்னார்னு தெரியவே இல்லை. இதெல்லாம் இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய பஞ்சாயத்து. சரிங்களா? கச்சத்தீவை குறித்து பேசுவதற்கு தைரியம் இல்லாத அமைச்சராக இருக்கிறார் ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நோ கமெண்ட்ஸ், கச்சத்தீவு நோ கமெண்ட்ஸ். ஏன்னா பிரச்சாரத்தின் போது நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னவர் தான் அவருடைய தலைவராக இருக்கிற நடிகர் ஜோசப் விஜய், முதல்வராக இருக்கிறவர். ஆனால் கச்சத்தீவு குறித்து கேட்டால் அமைச்சர்கள் பதறிக்கிட்டு ஓடுறாங்க. சூலூர் குழந்தை மரணம் குறித்து கேட்டால் சிரிச்சுட்டே பதில் சொல்றாங்க கீர்த்தனா. இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நிர்வாக சீர்கேடு, மோசமான நிலை. இன்னும் 30 ஆண்டுகள் 30 நாட்கள்ல இவங்க செஞ்சது அவ்வளவு அபத்தமான விஷயங்கள் தான்.
ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இந்த விஷயங்கள்ல மிக முக்கியமாக இன்னும் 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இவர் என்ன சொன்னார்னா கஜானா காலின்னு சொன்னார். அதுக்கு எல்லா தரப்புல இருந்தும் கடுமையான எதிர்வினை வந்தவொடனே சொன்னார், இல்லை நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். அப்போ எந்தெந்த நிர்வாகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 10 லட்சம் கோடி ஏற்கனவே கடன் இருக்கு, கடனை வச்சுட்டு தான் அரசாங்கம் போயிருக்குன்னு. இந்த 10 லட்சம் கோடி இருக்குன்றது முன்னாடியே தெரியும், பிரச்சாரத்திலே சொல்லியிருக்காரு. அப்போ பிரச்சாரத்திலே 10 லட்சம் கோடி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் எந்த அடிப்படையில் 2500 ரூபா மகளிருக்கு நான் தரேன், இளைஞர்களுக்கு 4000 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், எந்த அடிப்படையில இவர் சொன்னார்? வாய்க்கு வந்த மாதிரி வடை சுட்டது யார்? ஜோசப் விஜய் தானே சுட்டிருக்காரு. அப்போ அதற்கான பலனை அவர் தான் அடையணும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டாஸ்மாக்குகள், கோயில்கிட்ட ஸ்கூல்கிட்டலாம் இருக்க டாஸ்மாக் கடைகள்லாம் 717 கடைகள் மூடப்படும்னு வந்த உடனே அறிவிச்சாரு. ஆனால் அது நடைமுறையில் உடனடியாக சாத்தியப்படலை. இப்போ கூட மூடிட்டதா சொல்றாங்க. ஆனால் மூடி விட்டார்களா அப்படின்றது முழுமையாக தெரியல. அந்த லிஸ்ட் எதுவும் இணையத்தில் வரல. அரசாங்க சார்பில் இந்த கடைகளை மூடிட்டோன்னு சொல்லவே இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில கடைகள் மூடப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய தலைவலி பிடிச்ச விஷயமாக ஒரு விஷயம் இப்போ விஜய்க்கு மாறி போயிருக்கிறது. கரூர்ல வந்து அந்த பாட்டு பாடி ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பட்டு அதன் மூலமாக அங்கே ஒரே சிக்கல் வரும்போது அந்த நேரத்தில் தான் மயங்கி எல்லாரும் செத்து ஓடுறாங்க. இவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு இருந்தார். அதற்கு குற்றம் சாட்டியது செந்தில் பாலாஜி. வாங்குற 10 ரூபா காசை செந்தில் பாலாஜி தான் கோடி கோடியாக எடுத்துட்டு போறாருன்னு சொன்னார். இன்றைக்கு அந்த 10 ரூபாய் வந்து இவர் வந்த உடனே நிறுத்தப்பட்டு விட்டதா அப்படின்னு அந்த மதுவிலக்கு அமைச்சராக விக்னேஷ்ட கேட்டா, இல்லைங்க அதெல்லாம் வந்து சினிமா வாங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி தான் தருவாங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. பாட்டில் திருப்பி கொடுத்தா அந்த 10 ரூபாய்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. 10 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய் வாங்கினா கூட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றாரு. இதுதானப்பா போன கவர்மெண்ட்லயும் பண்ணாங்க. இது என்னப்பா புது உருட்டா இருக்கு? ஆனால் இன்றைக்கு என்ன தகவல் வருதுன்னா, குடிமகன்கள்லாம் வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். திமுக ஆட்சியிலே பரவாயில்லைங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா தான் வாங்குறாங்க, இப்போ அநியாயமா 20 ரூபா 30 ரூபாலாம் கேட்குறாங்க, காசு கொடுத்தா திருப்பி சில்லறையே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புகிறார்கள். விஜய் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இனிமே அவர் வந்து வாய் திறந்து பேசுவார்? அப்போ எவ்வளவு பித்தலாட்டு பேர் வழியாக இருக்காருன்னு தெரியுது அவங்களுக்கு. சொன்ன எதுவுமே செய்யல, செய்வதாக வாக்குறுதிகள் அனைத்தும் பொய், வாயிலே வடை சுட்டுருக்காரு. இவர் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்றாரு. எப்படிங்க இது நியாயமாகும்? இதை கேட்டா அவங்களுக்கு அந்த தாவேக்கா தற்கொலை கும்பலுக்கு கோபம் வந்துருக்கு. உடனே வந்து டென்ஷன் ஆகி கடிக்க வர்றாங்க. சரிங்களா? இது இப்படியாக போயிட்டு இருக்கிற விஷயம். இது இடையிலேயே வந்து மிக முக்கியமான இன்னொரு விஷயமாக பார்க்கப்படுது. என்னன்னா, இவர் சொல்றாரு எல்லாமே வந்து கடந்த ஆட்சி காலத்துலலாம் வந்து பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதிட்டே இருப்பாங்க, அதற்கான ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க, ஏதோ நானும் முதலமைச்சராக இருக்கேன்னு லெட்டர் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இவரும் கடிதம் தான் எழுதினார். இவரும் பிரதமருக்கு கடிதம் எழுதுறார். மீனவர்கள் விடுவிக்கப்படணும், மேகதாது பிரச்சனை, இதை பண்ணணும் அதை பண்ணணும், கடிதம் தான் எழுதுறாரு. அப்போ கடந்த ஆட்சியில் குற்றம் சொன்னதுக்கு நீங்க தான் மாற்றம் பண்ணிருக்கீங்க, இதான் உங்க மாற்றமா? இதான் உங்க மாற்றமா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு விடை கிடையாது. இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து பிரதமரை வந்து சந்திக்க போறார். பிரதமரை சந்திக்க போகும்போது பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள் தான் பிரதமரை சந்திக்க போறாரு. 10 நிமிடங்கள் தான் அங்க இருக்காரு. 10 நிமிடங்கள்ல அவர் கொடுத்த 2 பக்க அறிக்கையில 3 விஷயம் 4 விஷயம் தான் இருந்துச்சு. அதுவும் அந்த விஷயங்கள்னால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பலன் இருக்கானா ஒண்ணுமே இல்லை. மீனவர்கள் விடுவிக்கப்படணும், மீனவர்கள் படகுகள் வந்து பிடிச்சுக்கிறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, அதை தடுக்கணும்ன்றது ஒரு விஷயம். அப்படி மீனவர்கள் குறித்து பேசும்போது கச்சத்தீவை ஏன் குறிப்பிடவில்லை என்ற கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் கிட்ட பதில் கிடையாது. அதுக்கப்புறம் மேகதாது பிரச்சனை, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அங்க கர்நாடகாவில் இருக்கிற இப்போது இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாரு, விஜயெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க, நாங்கள் மேகதாது கட்டியே தீருவோம், அணை கட்டியே தீருவோம், அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது, இதை அனுமதி கொடுப்பது தமிழ்நாட்டினுடைய வேலை இல்லை, இது ஒன்றிய அரசாங்கத்தோட வேலை, இவங்களுக்குலாம் எந்த பவரும் கிடையாது அப்படின்னு. நம்ம கீழ் பாசனத்தில் இருக்கோம், கீழ் பாசனத்தில் இருக்கவங்க தான் ப்ரையாரிட்டி படி தண்ணி வேணும். அதை தடுத்து விட்டால் டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே வறட்சியான ஒரு சூழ்நிலை உருவாகிடும். இதை தடுப்பது மிக மிக முக்கியம். ஆனால் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அதுல பெரிய ஆர்வம் காட்டுகிற மாதிரி தெரியல. பேருக்கு போய் பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு தவிர அவருக்கு இருக்கிற தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனையை அவரால் சமாளிக்க முடியல. இதை தாண்டி இன்னும் பல சிக்கல்கள் என்னன்னா, அவர் வந்து அந்த 10 நிமிடத்துல வந்து பெருசா பேசலன்னு எல்லாரும் குற்றம் சொன்னாங்க. டில்லிக்கு முதல் முறையாக எந்த முதல்வர் ஜெயிச்சுட்டு போனாலும் டில்லிக்கு போய் பிரதமரை பார்த்துட்டு வந்த பிறகு, ஜனாதிபதியை பார்த்துட்டு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சு, நான் டெல்லிக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி சம்பவத்துக்காக வந்திருக்கேன், இந்த நிதிகளை கேட்டிருக்கேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு
இந்தியா முழுமைக்கும் அறிவிப்பாங்க. அங்க சொல்றது இந்தியா முழுமைக்கும் தெரிய வரும். அப்படிப்பட்ட வாய்ப்பை கூட ஜோசப் விஜய் பத்திரிகையாளரை சந்திக்க பயந்து ஓடிவிட்டார். தமிழ்ல கேள்வி கேட்கிறாங்க, அப்ப கூட பதில் சொல்லாம ஓடி போயிட்டார். இது அவர் பெரிய சாதனையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பாத்தியா எங்கால் கெத்த பாத்தியா, என்ன கெத்து, காரி துப்பிட்டாங்க எல்லாரும். ஊடகங்கள் காரி துப்பிருச்சு. இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பார்த்து கேலிக்காக கைகொட்டி சிரிக்கிறாங்க. நம்ம வடக்கனை வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், வடக்குல இருக்கிறவங்க தான் அறிவு இல்லாம இருக்காங்கன்ட்டு. அதை விட மோசமான நிலைமைக்கு தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள். நம்ம மற்ற யாரையும் குறை சொல்ல முடியாது. 66% மக்கள் வேற யாருக்கு தான் போட்டிருக்காங்க, அதிமுகவோ திமுகவோ தான் போட்டிருக்காங்க. 34% மக்கள் விசிலுக்கு போட்டவங்க பூராவும் அறிவு தெரியல, கொஸ்டின் இல்லைன்னு தான் தெரியுது. இருந்தா இவங்களுக்கு போட்டிருப்பாங்களா, மூஞ்சி முகமே தெரியாம போட்டிருக்காங்க. எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மின்சார 200 யூனிட், அந்த 200 யூனிட் மே 10ஆம் தேதியில கணக்கு வைக்க சொல்லியிருக்காரு. இன்று வரை இந்த ஆயிடுச்சு. இப்போ இந்த கணக்கு எடுக்க வந்தாங்கன்னா அந்த 200 யூனிட் கிடைக்குமானா மாதம் 200 யூனிட் அறிவிச்சார் பிரச்சாரத்தில். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் 200 யூனிட், 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா கிடையாதுன்ட்டார். எவ்வளோ பெரிய பித்தலாட்ட அறிவிப்பு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி புழு வச்சு தூண்டில் போடுறது, மீன் மாட்டிக்கிட்டு மீன் எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போ மக்கள்கிட்ட ஆசை வார்த்தை கூறி தேன் தடவி விஷத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டாரு. வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டாரு. பொதுமக்கள்லாம் அவரை பார்க்கவே முடியாது. தலைமைச் செயலகத்தை சுற்றி ஆட்களை போட்டார். யாரும் உள்ள அனுமதியெல்லாம் உள்ளே போக முடியாது. வாசல்லே ஒரு பாக்ஸ் வச்சுட்டாங்க. முதலமைச்சருக்கு மனு பண்ணவா அந்த டப்பாவில் போட்டு வெளியே போட்டாங்க, உள்ளேயே சேர்க்கல. இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யல. ஜெயலலிதா சர்வாதிகார ஆட்சி நடத்தின ஜெயலலிதா கூட அப்படி பண்ணல. கலைஞர் செய்யல, எடப்பாடி செய்யல, ஓபிஎஸ் செய்யல. யாருமே பொதுமக்கள் உள்ள வரதை தடுக்கவே இல்லை. இவர் மட்டும்தான் அந்த வேலையை மிக அதிகமாக செய்திருக்கிறார். அது இவருக்கு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த 200 யூனிட் வருமா வராதெல்லாம் தெரியாது. இதை விட பரந்தூர் சிக்கல், பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க விஷயத்துல ஸ்லோ டவுன் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அதை அனுமதிக்காது. கண்டிப்பாக அதற்கு இவருக்கு பெரிய தலைவலியை உண்டாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம், பெண்களுக்கான இலவச பஸ் பயணம், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எங்க சொன்னார்னா சென்னைக்குள்ள மட்டும் விடியல் பயணம்னு குறுகிய தூரத்தில் ஓடிட்டு இருந்த விஷயங்கள்ல எந்த பெண்கள் எங்க ஏறினாலும் எங்க வேணா இறக்கலாம். தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம்னு சொன்னாரு. ஆனால் ஏற்கனவே போயிட்டு இருந்த விடியல் பயணமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப பெண்கள்லாம் காசு கொடுத்தா போறாங்க. இதெல்லாம் இவருடைய நிர்வாகத்தில் நடைபெற்ற சீர்கேடுகள். இதை தாண்டி தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது சொல்லப்படுகிற பாலியல் பிரச்சனைகள் தான் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. நீங்க வந்து சரவணன் ஒரு ஆள், அந்த என்ன ஊர்னா நம்ம ஒரு பெண், அதுவும் அந்த அம்மா வந்து தாவேக்கையை சேர்ந்தவர்கள் தான். அவங்க வந்து அங்க நிர்வாகியா இருக்கிறாங்க. சரவணன் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவருடைய பெயரை சொல்லி 2 பேர் கூட்டு போறாங்க. கூட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு கூட்டு போயிட்டு அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. அது பெரிய சிக்கலை உண்டாக்குது. உண்டாக்குன பிறகு அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா? சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ கிட்ட சொல்றாங்க, அமைச்சர்கிட்ட சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா கிட்ட சொல்றாங்க, குஷியானது கிட்ட சொல்றாங்க. இத்தனை சொன்ன பிறகும் நடக்கவே இல்லை. எதுவும் அந்த சம்பவம் குறித்து வாய் திறக்கவும் இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை கட்சியிலிருந்து நீக்குகிறாங்க. விஜய்க்கு ரசிகா இருந்ததுக்கு கிடைச்ச பலனா இது? என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே, அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கணும், அதனா இவர் தெரிப்படுத்துற தண்டனை கொடுத்த மாதிரி அவங்களை பாலத்து கீழே கடி தொங்க விடணும் அப்படின்னு அந்த பெண் வந்து கதறுகிறார். ஆனா அது குறித்து பேசுவதற்கோ சொல்வதற்கோ யாருக்கும் துணிச்சல் இல்லை. விஜய் வாயே திறக்கல. பாலியல் ரீதியா துன்புறுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன், சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் சொன்னார் இல்லையா? சொன்ன இவரே என்ன பண்ணிட்டாருன்னா கடைசியில் அது எதுவுமே இல்லை, நான் அதுல தலையிடவும் மாட்டேன், நான் எதுவுமே பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இது சாதனையா வேதனையா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம், அந்த பெண் வந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த அந்த பெண். அது மட்டும் இல்லைங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு பிரச்சனை, இதெல்லாம் அவரை தூங்க விடாது செய்கிற பிரச்சனையா இருக்கு. தினம் தினம் புதுசா ஏதோ ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஆட்சி நிர்வாகத்தையே ஆட்டி படைத்து கவுத்து விடுற மாதிரி குதிரை பேர ஆட்சி.
யானை பேர் ஆட்சி, இதெல்லாம் வந்து அங்கே வந்து சோபா மாடல் ஆட்சி, இதெல்லாம் வந்து அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளாக மாறி போன ஒரு விஷயம். இவர் தூய சக்தின்னு சொன்னவர் அதிமுக வந்து எம்எல்ஏக்களை உடைச்சிக்கிட்டு ரிசைன் பண்ணி தன் கட்சியில சேர்த்துக்கிறது, அதிமுக வந்து பல பேரை விலைக்கு வாங்குற மாதிரி அவர்களை வந்து கூட்டிட்டு வர்றது, பல கட்சிகளுக்கு ஆபீஸ்க்கு போறது முன்னாடி சோஃபாவை அனுப்பி விடுறது, இதெல்லாம் தமிழ்நாடு காணாத ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ், அசிங்க அரசியலை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயம் ஊடகங்களை மிரட்டுவது. ஊடகங்களை மிரட்டுறதுன்னா எப்படி மிரட்டுறதுன்னா, அந்த ஊடகத்துல பேசுறாங்கல்ல, இவங்களை மிரட்டுறது, அவங்க மேல வழக்கு போடுறது, அவங்களை கைது பண்றது, சிறையில் அடைக்கிறதுன்றது இது ஒரு தனி ரகமா இருக்கும். ஊடகங்களே முடக்கிறது, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களே முடக்கிறது. ஏன் டெல்லிக்கு போயிட்டு ஊடகங்களை சந்திக்கல? ஜெயலலிதா சந்திச்சாங்க, கருணாநிதி சந்திச்சாரு, ஸ்டாலின் சந்திச்சாரு, எடப்பாடி சந்திச்சாரு, ஓபிஎஸ் சந்திச்சாருன்னு ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டதற்காக, ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை வெளியிட்டதுக்காக புதிய தலைமுறை முடக்கப்பட்டுச்சு. கடும் எதிர்ப்பு வந்ததுனால உடனடியாக ஒரு 4-5 மணி நேரத்தில் அந்த ஊடகம் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்துச்சு. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இன்று வரை பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஊடகம் வந்து 24/7, அப்புறம் தமிழ் ஜனம், பாலிமர், இந்த 3 சேனல்களையுமே சுத்தமாக அரசு கேபிள்லேருந்து முடக்கி இருக்கிறது இந்த தாவேக அரசாங்கம். என்னடா பிரச்சனைனா, அவர்கள் எல்லாம் மின்வெட்டு பிரச்சனையை காமிக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் இந்த சாராய பிரச்சனையை, டாஸ்மாக் பஞ்சாயத்துக்களை காமிக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் மனமகிழ்க்க மன்றங்கள்னு பல இடங்கள்ல வந்து வேறு வேறு பார்கள் தொடங்கி 10 ரூபா பாட்டில் 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் போட்டு வாங்குற விஷயங்கள்லாம் சொல்லி அதன் மூலமாக அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா அந்த ஊடகங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கு. இதை அமைச்சர் ராஜ்மோகன் கேட்டால் மழுப்பலாக பதில் சொல்றார், உருப்படியாக பதில் சொல்ல. அப்போ எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிர்வாகத்தை இந்த 30 நாட்கள்ல நம்ம எடுத்துருக்கோம்னு பாருங்க. 2 முறை டெல்லிக்கு போயிருக்காரு, இப்போ டெல்லியில் தான், நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் டெல்லியில் தான் இருக்காரு. ஆனால் இந்த 2 முறை டெல்லிக்கு போயும் 10 கேஸ் கூட பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு 0 முடிவாக தான் அங்கிருந்து அவர் திரும்பி வருகிறார், வெறுங்கையோடு தான் வருகிறார். இது எல்லாம் விளம்பர மாடலாக இருக்கிறது, ரீல்ஸ் மாடலாக இருக்கிறது, சோபா மாடலாக இருக்கிறது, பிளஸ் வந்து குதிரை பேர ஆட்சியாக இருக்கிறது. இப்போ அந்த குதிரை பேரம் வந்து இவருக்கு பெரிய தலைவரை உண்டாக்கும்னு சொன்னல, அந்த 4 பேரை இவர் ரிசைன் பண்ண வச்சது இவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காக பதிவாயிருக்கு, உயர்நீதிமன்றத்தில் வழக்காக பதிவாயிருக்கு, சபாநாயகர்கிட்ட சிக்கலை சந்திக்கிறது, சபாநாயகர் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மேம்பாக்க ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது தாண்டி இவருடைய வேட்பாளர் ஒருத்தர், தாவேக வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் மேலேயே வழக்கு போட்டு அவருடைய பதவிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார். இதெல்லாம் 30 நாள்ல நடந்து கொண்டிருக்கிற கூத்துக்கள். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு போகும், இன்னும் என்னென்ன பஞ்சாயத்துக்களை பார்க்க வேண்டியிருக்கிறது, இன்னும் எத்தனை இந்த சட்ட ஒழுங்குகளை எவ்வளவு தூரம் இவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை ஊடகங்களாக இருக்க நமக்கு இருக்கு, பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களாக இருக்கிற உங்களுக்கும் இருக்கு. எந்த தகவல் வந்தாலும், எந்த விஷயங்கள் வந்தாலும் நம்ம பகிர்ந்துகிற விஷயங்கள்ல பெரும்பாலும் கிராஸ் செக் பண்ணாம சொல்றதில்ல, உண்மைத்தன்மை மட்டும் சொல்றோம். ஒருவேளை உண்மை அவர்களுக்கு கசக்கலாம், தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு நம்ம பேசுற விஷயங்கள் கசக்கலாம், கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. நீங்க நிர்வாகத்துக்கு புதுசா இருந்தா நிர்வாகத்தை கத்துக்கலாம், ஆனா சட்டம் ஒழுங்குகளை கத்துக்கிட்டு தான் வருவேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னா வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றவன் வெயிட் பண்ண மாட்டான், கொலை பண்றவன் வெயிட் பண்ண மாட்டான், சமூக விரோதிகள் வெயிட் பண்ண மாட்டான். சரக்கு பாட்டில் எடுத்து அடிச்சு உடச்சி கொலை பண்றாங்க. தூத்துக்குடியில சமீபத்துல ஒயின் ஷாப் முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு, ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் பிடிபட்டார்களான்னு தெரியல. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. என்ன பண்ண போறாரு விஜய்? விஜய் மேல கத்தி மேல தலைக்கு மேல கத்தி எத்தனை தொங்கிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து நான் வந்து அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி இங்க போயிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பொறுத்திருப்போம். கோடை வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.